இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வி ஹேவ். 20 வருஷமா பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு. அவருடைய மியூசிக் வந்து வெயில் எல்லாத்துலயும் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து எங்கோ போய் நிக்கிறாரு. இன்னைக்கு வந்து நான் சொல்வேன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வி ஹேவ். அவர் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மியூசிக்ல பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனா நடிப்புல அவருக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அவர் நல்ல நடிகர் கூட, அதுல டவுட்டே இல்ல. ஆனா அவர் அந்த நடிப்புல போகும்போது கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவருக்கான டைம் போயிடுது இல்ல. நம்மளுக்கு வந்து ஒரு 10, 12 படைப்பு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியும் அவரால. ஈஸ்லக்கு இளையராஜா. நான் சொல்றேனே ஒரு இளையராஜா எப்படி வந்து 12 படம், 5 படம் குடுத்தாரோ, அந்த மாரி வந்து ஜிவி பிரகாஷால நெறைய குடுக்க முடியும் படங்கள். ஆனா அவர் நடிப்புன்றது அவரோட டைம் மொத்தமா எடுத்துடுது. அவர் ரொம்ப புடிச்சிருக்கு நடிப்புன்றதுனால மியூசிக் வந்து அதுவும் பண்றாரு. ஆனா நான் சொல்வேன் அவர் மட்டும் மியூசிக் மட்டுமே பண்ணாரு வச்சுங்களேன், இந்தியாவோட ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டரா இருப்பாரு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லயும் அவர் வந்து மியூசிக் டைரக்டர் வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த அளவு ஒரு சிறப்பான மியூசிக் டைரக்டர். ப்ரொஃபஷனல் சார். ப்ரொஃபஷனல் டூ த கோர். ஒரு படைப்ப எடுத்துக்கிட்டாருன்னா, அத முடிச்சு குடுக்குற வரையும் வந்து விடமாட்டாரு. 5 பாட்டா 5 பாட்டு முடிச்சு குடுத்துருவாரு. 4 பாட்டா 4 பாட்டு. என்னால ஒரு படத்தோட ஷூட்டிங் தடப்படக்கூடாது. ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டா முழுமையா முடியணும். பிஜிஎம்மா முடிச்சாரு. அதோட சார் பிஜிஎம் டிலே ஆகுது வச்சுக்கங்களேன், ஃபோன் பண்ணி சொல்லிடுவாரு. சார் எனக்கு பிஜிஎம் முடியல. டைம்ல முடியாது. நீங்க வேற ஒருத்தர வச்சு பண்ணி முடிச்சிருங்க. டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. என்னால படம் டிலே ஆகக்கூடாது. ஸோ யூ வில் நெவர் டேக் புரொடியூசர் ஃபார் கிராண்டட். புரொடியூசருடைய ஆதரவாவே இருப்பாரு. புரொடியூசர் ஜெயிக்கணும்னு நினைப்பாரு. மிகச்சிறந்த மனிதர். அவருடைய வெற்றிகள் பார்க்கும்போதே பெருமையா இருக்கு.